இவ்ளோ பட்டாலும் உனக்கு திமிரு அடங்கல. இந்த சிந்து, அன்னபூர்ணி அத்தை, சிவா இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் கட்டுப்படுவா. வேற யாருக்கும் அடங்கி போக மாட்டா. கூடி சீக்கிரம் உன்னை இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறேன். என்கிட்ட சிவாவை பிரிச்சல, உன் கண் முன்னாடியே சிவாவை நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன். இதே வீட்டுக்கு நான் மருமகளா வருவேன். கோர்ட்டு என்ன 1 வருஷம் டாக்டரோடு சேர்ந்து இந்த வீட்டுல வாழ சொல்லியிருக்கு. இந்த 1 வருஷத்துக்குள்ள என் தப்ப மன்னிச்சு கண்டிப்பா அன்னபூர்ணி அத்தை என்னை ஏத்துப்பாங்க. யாரு கேட்டு நீ பூஜை அறைக்குள்ள வந்த? வெளியில போ. நானும் 2-3 நாளா பாத்துட்டு தான் இருக்கேன். பூஜை அறைய யாருமே சுத்தம் பண்ணல. சாமி படத்துக்கு பூ வைக்கல, விளக்கேத்தல. நான் பண்ண என் மேல கோவப்படுறீங்களா? இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கணும். நீங்க பண்ணாததுனாலதான் நான் செஞ்சேன். என்ன அதிகாரம் பண்றதை விட்டுட்டு இந்த வீட்டு வேலையை நீங்களும் உங்க பிள்ளையும் சேர்ந்து செய்யுங்க. நான் நினைச்சதை விட எல்லாம் சூப்பரா விளைஞ்சிருக்கே. பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. இத அட்டைக்கு வீடியோ எடுத்து காட்டலாம். இந்த நிலத்துல எதை போட்டாலும் விளையாதுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த மண்ணுக்கு ஏத்த பயிரை போடணும்னு நீ தான் சொன்ன. நீ மட்டும் அன்னைக்கு சொல்லலைன்னா நான் கண்டிப்பா இந்த நிலத்தை வித்திருப்பேன். நான் படிச்சது வேணா வேற சப்ஜெக்டா இருக்கலாம். ஆனா எங்க அப்பா ஒரு விவசாயி. அதனால எனக்கும் அத பத்தி தெரியும். அன்னபூர்ணி போட்ட பணம் எதுவுமே வீணாகல. பாத்தியா மகா, நீ அன்னைக்கு அந்த நிலத்தை விற்க சொல்லி ரொம்ப அவசரப்படுத்தின. நீ சொன்ன மாதிரி நம்ம வித்திருந்தா இன்னைக்கு அந்த நிலமும் நம்ம கையை விட்டு போயிருக்கும். வெள்ளாமையும் நமக்கு இருந்திருக்காது. ஆமாக்கா, பயிர் நல்லா விளைஞ்சிருக்கு. படிச்சவங்க சொன்னா கரெக்டா இருக்குங்கிறது பைரவி விஷயத்துல நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். பைரவிய நீ பத்திரமா பாத்துக்கணும் ஆறுமுகம். எனக்கு அப்புறம் அவதான் உன்னை தாயா தாரமா வந்து பாத்துக்க போறா. நீ சொல்லிட்டலமா, இனிமேல் பைரவிய என் உள்ளங்கையில வச்சு தாங்குறேன். வாழ்த்துக்கள் பைரவி. உன்ன மாதிரிதான் எல்லா பொண்ணுங்களும் இருக்கணும். வாழ வந்த இடத்துல மாமியார் மனசுல இடம் பிடிச்சி நல்ல பேர் வாங்கியிருக்க. பாத்தியா, நீ ஆறுமுக மச்சனோட சேர்ந்து இன்னும் நிறைய சாதிக்கணும். இப்படிலாம் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமாவே இல்லையா சிந்து? 1 வருஷமா நான் உன் கூட தான் இந்த வீட்டுல இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, இது மாதிரி போய் சொல்லிதான் கல்யாணம் பண்ணேன்னு. எவ்வளவு பெரிய சுயநலவாதியா இருந்திருக்கு நீ.